வரும் பிக் பாஸ் சீசன் 8 தொகுத்து வழங்க போவதில்லை என கமல்ஹாசன் அதிரடியாக தற்போது அறிவிப்பு ஒன்று தனது சமூக வலைதள பக்கங்கள்ல வெளியிட்டு ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளிச்சிருக்காரு. தமிழ்ல பிக் பாஸ் நிகழ்ச்சியையே ரசிகர்கள் கமல்ஹாசனுக்காக பார்த்து வர நிலையில அவர் இந்த முறை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போவதில்லை என அறிவித்துள்ளது பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. 7 வருடங்களுக்கு முன்பாக பிக் பாஸ் சீசனை கமல்ஹாசன் தொகுத்து வழங்க போவதாக கூறும்போது பலரும் கமல்ஹாசனுக்கு சினிமா வாழ்க்கை முடிந்துவிட்டது, அதனால் தான் டிவி ஷோவில் தொகுப்பாளராக மாறிவிட்டார் என கலாய்ச்சி வந்தாங்க. இந்தியன் 2 படம் பிக் பாஸ் முதல் சீசன்ல ஆரம்பிக்கப்பட்டு 7வது சீசன் முடிந்தவுடன் திரையரங்குகள்ல வெளியானதும் குறிப்பிடத்தக்கது. உலகநாயகன் கமல்ஹாசன் நிஜமாகவே சகலகலா வல்லவன் தான். ரசிகர்களை டிவியில சென்று சந்திக்க வேண்டுமென்றாலும் ஸ்மார்ட் போன்ல அவர்களின் கைகளுக்கு சென்று சந்திக்க வேண்டுமென்றாலும் தான் தயார் என பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆரம்பிச்சாரு. பல சர்ச்சைகள் பல தொல்லைகள் வந்த நிலையிலும் தொடர்ந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டே சினிமாவிலும் நடிச்சு வந்தாரு. ஒரு பக்கம் விக்ரம் படத்துல நடித்துக் கொண்டும் இன்னொரு பக்கம் அரசியல் நடத்தி கொண்டும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிக் பாஸ் நிகழ்ச்சிக்காக வெள்ளிக்கிழமையே EVP பிலிம் சிட்டிக்கு பறந்து வந்து விடுவாரு கமல்ஹாசன். இந்த வயதிலும் இப்படி சுழன்று கொண்டிருந்த கமல்ஹாசன் கடந்த சீசன் சரியாக நிற்க கூட முடியாமல் நாற்காலியெல்லாம் போட்டு அமர்ந்து கொண்டே நிகழ்ச்சியை நடத்தினாரு. கடந்த சீசன்ல கமல்ஹாசன் மாயாவுக்கு ஃபேவரட்டாக செயற்பட்டு வந்தார் என கடுமையான விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் அதிக அளவுல கமல்ஹாசன் மீது நெட்டிசன்கள் அடுக்கினாங்க. கமல்ஹாசன் அடுத்த சீசனை தொகுத்து வழங்க கூடாது என்றும் கண்டனங்கள் கிளம்பின. ஆனாலும் கமல்ஹாசன் தொகுத்து வழங்குவார் என அவரது ரசிகர்கள் உறுதியுடன் இருந்து வந்த நிலையில தற்போது பிக் பாஸ் நிகழ்ச்சியை கமல்ஹாசன் தொகுத்து வழங்க போவதில்லை என அறிவிச்சிருக்காரு. தக் லைஃப், கல்கி 2, இந்தியன் 3 என வரிசையாக கமல்ஹாசன் கைவசம் படங்கள் இருப்பதால சினிமா ஷூட்டிங்கிற்காக தன்னால் பிக் பாஸ் நிகழ்ச்சியில இந்த சீசன்ல பங்கேற்க முடியவில்லை என்றும் பிக் பாஸ் ரசிகர்களுக்கும் போட்டியாளர்களுக்கும் விஜய் டிவிக்கும் நன்றி என அறிக்கை ஒன்றை கமல்ஹாசன் வெளியிட்டிருக்காரு.